ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழை மீன் வறுவல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பட்டர் சீட்டு தடவுன மாதிரி இருக்கும். அதெல்லாம் நார் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரிஃபாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மீன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லெமனு, கருவேப்பிலை போட்டு நீங்கள் மீன் பெரட்டி போட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கருவேப்பிலையோடு எண்ணெயில் போட்டு நாம் தோசைக்கல்லில் போட்டு வறுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது பிறகு கொஞ்சம் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சிங்கன்னா போதும். நம்ம மீன் எவ்வளவோ அந்த அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டாலே போதும். ஓவராக புழிஞ்சு விட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும், மீன் நல்லா இருக்க மாட்டேங்குது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா அந்த மீனுடைய சத்துலாம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா குழம்பு வச்சு கூட சாப்பிடுங்க. ஒரு ரச சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளிருந்து எல்லாமே சாப்பிட்லாம். ஏன்னா முள் அவ்வளோ இருக்கிறதில்ல, நடு முள் மட்டும்தான் இருக்கும். நிறைய மீன் இருக்குன்னா இந்த மாதிரி மசாலா தடவி கொஞ்சம் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 2, 3 டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தினமும் 4 பீஸுன்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நிறையா செஞ்சு சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மசாலா தடவி ஒவ்வொரு டப்பாவில் 4 பீஸ் போட்டு ஒரு 2, 3 டப்பாவில் வச்சுக்கோங்க. 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 பேர் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. ஒன்று மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு 4 பீஸ் வறுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே செஞ்சு வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.